திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பேச போகிறோம்னா அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜான்ரா ஆஃப் தமிழ் சினிமா. ஆல்ரெடி இந்த சீரீஸில் நம்ம 2 வீடியோ பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன ஜான்ராவுக்கு பண்ணலான்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு த்ரில்லர் ஜான்ராவுக்கு வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த வீடியோ அவருக்காக. முதல்ல த்ரில்லர் அப்படின்னா என்ன? பொதுவாக த்ரில்லருங்கிறது நமக்கு என்ன மாதிரி ஃபீலை கொடுக்கும்? ஒரு இன்டென்ஸான ஒரு எக்ஸைட்மெண்ட், சஸ்பென்ஸ், அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு, அப்படியே நம்மளை சீட் எட்ஜில் உட்கார வச்சு நம்மளை நகம் கடிக்க வச்சு நமக்கு பிளட் ப்ரெஷரை ஏற்றி விடுறது தான் அந்த கதை அந்த ஜான்ராவுக்கு செய்கிற நியாயமாக இருக்கும். அதில் க்ரைம் இருக்கும், ஸ்பையிங் இருக்கும், சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன், அப்புறம் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த த்ரில்லர் ஜான்ரா எப்படி எந்தெந்த சப் ஜான்ராவை பிரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர். இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரனோயா பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ஒரு பிடிப்போட, ஒரு அப்சஷனோட, ரியாலிட்டி எது மாயை எது அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி அதை பேஸ் பண்ண கதைகளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் சைக்கோ, டாக்ஸி டிரைவர், பிளாக் ஸ்வான், அப்புறம் கான் கேர்ள். அடுத்த சப்ஜான்ரா என்னென்னு பார்த்தோம்னா மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஒரு மிஸ்டீரியஸான ஈவெண்ட் ஆர் க்ரைம் நடந்திருக்கும். அதுக்கு பின்னால் உள்ள அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கும். அதில் இருக்கிற ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு டிடெக்டிவாக இருப்பார், இல்லைனா ஒரு நார்மல் பர்சனாக கூட இருக்கலாம். அவர் ஒரு விஷயத்தை லீடை வச்சு தேடி போவார். அந்த மாதிரி சில மர்மங்களை தேடி போகிற கதைகள் தான் மிஸ்ட்ரி த்ரில்லரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தி கேர்ள் வித் டிராகன் டாட்டோ, அப்புறம் 7, அப்புறம் ஃபோன் பூத். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற சப்ஜான்ரா என்னென்னா ஆக்ஷன் த்ரில்லர். இந்த சப்ஜானரில் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்கும். ஒரு ஹீரோ ஒவ்வொரு பிரச்சனையில் கிடைக்கிற லீடை வச்சு எப்படி ஒரு மெயின் ஆன்டகனிஸ்ட், அதாவது ஒரு மெயின் வில்லனை ரீச் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் எப்படி தோக்கடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் படமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட், அப்புறம் த ரைட் ரிடம்ஷன், அதுக்கப்புறம் கில் பில் வால்யூம் 1 and 2. அடுத்த சப்ஜான்ரா லீகல் த்ரில்லர். இந்த சப்ஜான்ராவில் வர படங்கள்லாம் ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ், அப்புறம் கோர்ட் ரூம் ட்ராமாவாக தான் இருக்கும். ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க, டிஃபெண்டன்ட்ஸ் இருப்பாங்க, விக்டிம்ஸ் இருப்பாங்க, அக்யூஸ்ட் ஒன்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வச்சு அதில் ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கும். சட்ட ரீதியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாதிரி இருக்கிற கதைகள் தான் லீகல் த்ரில்லர். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டு கில், அப்புறம் த ஃபார்ம், த ரெயின் மேக்கர். அடுத்த சப்ஜான்ரா ஸ்பை த்ரில்லர். இது எஸ்பியனாஜ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பையிங், அப்புறம் அண்டர் கவர் ஆப்ரேஷன், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், இதெல்லாம் மையமாக வச்சு வர கதை. ஹீரோ ஸ்பையாவோ இல்லை சீக்ரெட் ஏஜென்டாவோ இருப்பார். அவருக்கு ஒரு மிஷன், அதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம், அந்த நாட்டுக்கோ இல்லை அந்த மொத்த உலகத்துக்கோ பேராபத்து வந்துடும். அதை அவர் எப்படி அந்த டைமுக்குள்ளே முறியடிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ், அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ், அப்புறம் த பாண்ட் ஃப்ரான்ச்சைஸ். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற சப்ஜான்ரா என்னென்னா சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ்னு எல்லா வினோதங்களும் இருக்கும். கோஸ்ட்டு, டீமன்ஸு, காட்டேரி, வேம்பயர்னு எல்லா அமானுஷ்யங்களும் இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் வச்சு நம்மளை சீட் எட்ஜில் உட்கார வச்சா அதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் டஸ்க் டில் டான் அண்ட் த க்ரோ, அப்புறம் த ஃபாக். அடுத்து நம்ம பார்க்குற சப்ஜான்ரா என்னென்னா டெக்னோ த்ரில்லர். டெக்னாலஜி, சைபர் க்ரைம், இல்லைனா அறிவியல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதனால வர ப்ராப்ளம்ஸை வச்சு கதை நகரும். இந்த ஹேக்கிங்கை வச்சு இந்த த்ரில்லர் படங்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் இந்த சப்ஜான்ராவில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் த மேட்ரிக்ஸ், அப்புறம் எக்ஸ் மேக்கினா அண்ட் வெஸ்ட் வேர்ல்ட். இது போக இன்னும் நிறைய சப்ஜான்ராஸ் இருக்குது. இந்த த்ரில்லர் ஜான்ராவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய த்ரில்லர் படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஆக்ஷன் த்ரில்லர், இல்லைனா மிஸ்ட்ரி த்ரில்லர், அதுவும் இல்லைனா சீரியல் கில்லிங்ஸ் இல்லை சைக்கோ கில்லிங்ஸை வச்சு பேஸ் பண்ணி கதைகள் வருது. லீகல் த்ரில்லர்னு சொல்கிறதுக்கு ஒரு 2-3 படமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்பை த்ரில்லர், அப்புறம் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர், அப்புறம் டெக்னோ த்ரில்லர், இதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் கம்பேரேட்டிவ்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம இந்த சீரீஸில் ஃபேண்டசிக்கும் ஹாரருக்கும் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதிலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த த்ரில்லர் ஜான்ராங்கிறத கொஞ்சம் தமிழ் சினிமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சினிமாவில் வர்ற சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் அதிகமாக ஃபீல் குட் படம், அப்புறம் த்ரில்லர் படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம சினிமா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது இந்த த்ரில்லர் ஜான்ராக்குள்ளேயே. ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் சைக்கோ கில்லிங்ஸ், சீரியல் கில்லிங் இதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி இல்லாமல் இல்லை புதுசாக வித்தியாசமான ஏதாவது த்ரில்லர் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அடுத்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜான்ரா ஆஃப் தமிழ் சினிமா சீரீஸில் எந்த ஜான்ராவுக்கு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.